ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து யூடியூபோட வியூஸ் அதிகமாக பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அந்த யூடியூப் சர்ச் பண்ண உடனே முதல்ல டாப்பில் போய் ரேங்க் ஆகிறது அப்படிங்க பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி என்னோட வீடியோஸ் வந்து ரேங்க் ஆகுது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னோட சேனல், நம்மளோட சேனல் தான். கிரியேட் அ வெப்சைட் யூசிங் ஏஐ இன் தமிழ் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட இது மேலே ரேங்க் ஆகுது. இது வந்து ஆடு, பட் அதை கன்சிடர் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம ஆர்கானிக்காக ரேங்க் ஆகுது. இதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோ வந்து ரேங்க் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஷார்ட்ஸு, இது 2 ஆடு, இதெல்லாம் ஷார்ட்ஸு, இதுவும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு. அண்ட் இது வந்து நம்ம வீடியோ வந்து இப்போ ரேங்க் ஆகுது. இப்போ 2 மந்த்ஸாக தான் போயிருக்கு. 6.3K வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. அண்ட் வெப்சைட்டும் வந்து 6.6K வியூஸ் வரைக்கும் போயிருக்கு 2 மந்த்ஸில். இதுவே வந்து நான் எவ்வளோ பெரிய சேனலும் இல்லை. ஆனால் இந்த இதுக்கு வந்து எனக்கு இந்த அளவுக்கு க்ரோ கொடுத்துருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்து நீங்களும் யூடியூபர்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஓகே, நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சேனலும் இல்லை. நம்மளது பார்த்தீங்கன்னா 495 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. 20 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 6.6K வரைக்கும் வியூஸ் போயிருக்கு. அண்ட் 6.3K வரைக்கும் வியூஸ் போயிருக்கு. ஏன்னா அது ரேங்க் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.2 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1.1 வரைக்கும் போயிருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளோட ரேங்க் ஆகிற வீடியோஸ். அதனால் வந்து எனக்கு சீக்கிரமாகவே இதாச்சு. நான் இது எதை யூஸ் பண்ணி நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவீங்க. அதை போய் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஸ்டூடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கீழே வந்து அனலிட்டிக்ஸ் இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அனலிட்டிக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த டாபிக் ஏதாவது நான் இப்போ யூடியூப் SEO பற்றி போகிறதுனால நான் யூடியூப் SEOன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். இதை பற்றி நான் சர்ச் பண்ண உடனே இதோட சர்ச் வழியம் வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் வழியம் வந்து ஹையில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதை பற்றி நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச் கிடைக்கும். சீக்கிரமாக ரேங்க் ஆக முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இது பேர் வந்து VidIQ அப்படிங்கிற ஒரு டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நான் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுவேன். அந்த கீவேர்ட் ரிசர்ச் ஜஸ்ட் நீங்கள் எப்படி இந்த VidIQ எடுக்கணும்னா ஜஸ்ட் க்ரோமில் போயிட்டு VidIQ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்தமாதிரி ஒன்று நிற்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த உங்களோட இமெயில் போட்டு இதை பற்றி லாகின் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வந்து பெய்டு. ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த கீவேர்ட் இதெல்லாம் இது பண்ணியிருக்கும். இது வந்து பெய்டு யூஸ் பண்ணுறேன். சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பெய்டு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பெய்டு இதை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே ஒரு ஃபார்ம் தரேன். அந்த ஃபார்மில் வந்து உங்களோட இமெயில் ஐடி அந்த இதை பற்றி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. அந்த எந்த நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு நான் அந்த லாகின் இதை கொடுக்குறேன். அது மூலியமாக நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த VidIQவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணினா உங்களோட டேஷ்போர்டு இப்படி தான் வரும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கீவேர்டு இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் அந்த கீவேர்டு கிளிக் பண்ணுங்கள். கீவேர்டு கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எதை பற்றி நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து போடுங்க. இப்போ நான் யூடியூப் SEO அப்படின்னு சொல்லி போடுறேன். யூடியூப் SEO அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஹை சர்ச் வால்யூம் காட்டுது. இது காட்டுது லோ காம்படிஷன் காட்டுது. சர்ச் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து தமிழில் தான் வேணும். அதனால் வந்து நான் தமிழ் அப்படின்னு சொல்லி சேர்த்து நம்மளோட ஆடியன்ஸ் வந்து தமிழ் தான். அதனால் வந்து தமிழுங்கிறதையும் சேர்த்து போடுறேன். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு வந்து 2.5K வரைக்கும் சர்ச் பண்ணுறாங்க. காம்படிஷன் பார்த்தீங்கன்னா லோ. காம்படிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த கீவேர்டுக்கு வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற பற்றின காம்படிஷன் வரும். அதுதான் வந்து காம்படிஷன். சர்ச் வால்யூம் அப்படின்னு என்னென்னா மாதத்துக்கு வந்து எத்தனை பேர் வந்து நம்மளை சர்ச் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி அதாவது இந்த யூடியூப் SEO தமிழ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எத்தனை பேர் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இது காட்டும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரிலவென்சி அப்படின்னு சொல்லி ரிலவென்சி ஸ்கோர் இருக்கும் பாருங்கள். 10லேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் பாருங்கள். அப்படின்னு என்னென்னா நம்ம இது கொடுத்துருக்க இந்த கீவேர்டுக்கு வந்து ரிலவென்சியான கீவேர்ட்ஸாக இருக்கான்னு பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம யூடியூப் எஸ்இஓக்கு எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோ கீவேர்ட்ஸாக நான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் நம்ம சீக்கிரமாக ரேங்க் பண்ண முடியும். லோ கீவேர்ட்ஸ் பஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இதில் விட்டுறேன். இது யூடியூப் எஸ்இஓ இன் தமிழ் பார்க்க இது பார்த்தீங்கன்னா வெரி லோ கீவேர்டு. அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா 2K வரைக்கும் வந்து சர்ச் பண்ணுறாங்க. மக்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் வந்து என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம அதுக்கு ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் போட்டாலே நம்மளோட வியூஸ் நல்லா அழகாகவே வியூஸ் மக்களுக்கு என்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம வியூஸ் போடும்போதே வந்து அழகாக வந்து நமக்கு வியூஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சப்ஸ்கிரைபரும் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடைப்பாங்க. இந்த சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையாக என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும் கண்டென்ட் போடுங்க. சும்மா நிறையா யூடியூபர்ஸ் மாதிரி அதை இதுன்னு சொல்லி நீங்கள் வியூஸ் அந்த இது வாங்கணும் அப்படின்னு நினைக்காம என்ன இருக்கோ அதை பற்றி உண்மையான ஒரு கண்டென்ட்டாக பார்த்து போடுங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் நாலேஜ் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு கெயின் ஆன மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் லைக்ஸும் வந்து உண்மையான சப்ஸ்கிரைபர் லைக்ஸும் வந்து கிடைப்பாங்க. ஸோ நான் வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்இஓ ஃபார் யூடியூப் சேனல் இன் தமிழ்னு இருக்கு பாருங்க. இது லோ தான். இது 1K வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே லோ காம்படிஷன் உள்ள கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் இந்த போட டேக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வீடியோஸ்ட்டு நீங்கள் கூட சொல்லலாம், லைக் பண்ண சொல்லலாம், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். பட் நீங்கள் அந்த உங்கள் கண்டென்ட்டோட உண்மையாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்க வந்து உங்கள் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னாலே தோணும். நீங்கள் சொன்னாலும் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் உண்மையாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்காக வந்து தோணி பண்ணுவாங்க. ஸோ யூடியூப் சேனலுக்குள்ளே போகலாம். நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் அப்லோட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணி நான் அதை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம் இல்லையா, இந்த கீவேர்ட்ஸ்லாம் எடுத்ததுக்கு இப்போ நான் வந்து யூடியூப் எஸ்இஓ தமிழ் அப்படிங்கிறத நான் மெயினாக இது பண்ண போகிறேன். ஸோ நம்ம இந்த யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ஸ், தம்ப்லைன் இது 3 வந்து ரொம்ப முக்கியம். ஸோ தம்ப்லைன் எதுக்கு அப்படின்னா கிளிக் டு ரேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. கிளிக் டு ரேட் அப்படின்னா என்னன்னா மக்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு வீடியோஸ் இப்போ அவங்களுக்கு சஜஷனில் போய் நிற்கிது அப்படின்னா டக்குன்னு வந்து அவங்க அந்த கிளிக் பண்ண வைக்கணும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் வந்து கிளிக் டு ரேட்னு சொல்லுவாங்க. அதை வந்து கிளிக் டு ரேட்னு சொல்லுவாங்க. இப்போ 100 பேருக்கு 10 பேர்னா 10% அந்த மாதிரி வந்து கிளிக் டு ரேட் சம்திங் எல்ஸ் கால்குலேஷனில் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வரும். டைட்டில் அப்படிங்கிறது டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா டைட்டிலில் வந்து இப்போ நம்ம எடுத்த கீவேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கீவேர்ட்ஸை வந்து இன்செக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நம்ம கீவேர்ட்ஸை வந்து இன்செக்ட் பண்ணும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கே காட்டுறாருங்க. ஜஸ்ட் நீங்கள் கிரியேட்குள்ளே போயிடுவீங்க. எப்பவும் போல் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோஸ் நான் எடுத்து சும்மா காட்டுறாருங்க. இந்த இமெயில் பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். எப்படி வந்து நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி இமெயில் போடுறது அப்படின்னு சொல்லி நான் அதை பற்றி தான் ஜஸ்ட் இது பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டைட்டில் நான் வந்து அந்த வீடியோ வந்து என்ன ஃபார்மேட்டில் நான் போட போகிறேனோ அதோட கீவேர்டு யூஸ் பண்ணியே வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் இமெயில் யூஸிங் ஏஐ இதை யூஸ் பண்ணியே வந்து அந்த கீவேர்டு இதுதான் வந்து கீவேர்டு நான் இந்த மாதிரி சர்ச் பண்ண இல்லையா, அதை மாதிரி நான் யூடியூபுக்கு போய் சர்ச் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நான் வந்து யூடியூபுக்கு சர்ச் பண்ணேன். ஃபஸ்ட் அந்த வீடியோ போடும்போது வந்து ரைட் இமெயில் யூஸிங் ஏஐ அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி அதில் வந்து நல்லா சர்ச் பண்ணியிருந்தேன். இதையே யூஸ் பண்ணி வந்து மெயின் கீவேர்டாக எடுத்துக்கிட்டேன். இது மெயின் கீவேர்டாக எடுத்து இந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த ஃபைலில் வந்து நான் சேவும் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ நான் யூடியூப் நான் அப்லோட் பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் நேமை வந்து இது எடுத்துக்கிது பாருங்கள். ஸோ இடத்துல வந்து டைட்டிலில் வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கீவேர்டை வந்து உள்ளே இன்செக்ட்டும் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இன்செக்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா ஆல்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ஹவு டு ரைட் இமெயில் யூஸிங் ஏஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஆல்ஸ் நீங்கள் செகண்டரி கீவேர்ட்ஸ்க்கு அது மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து டெரிட்டரி கீவேர்ட் எதுவும் கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து உங்களோட கீவேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போ இந்த கீவேர்டு அப்படின்னா இந்த கீவேர்டு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கண்டிப்பாக இருக்காமே பார்த்துக்கோங்க. ஆல்ஸ் இந்த டைட்டில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டைட்டில் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே நான் இடத்துல வந்து இதில் போட்டுட்டு ஸோ அது கீழே வந்து அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து ரைட் பண்ணுவேன். நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் முக்கியமாக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த கீவேர்ட்ஸை ஆல்டர் பண்ணி நான் உள்ளே போட்டுக்குவேன். ஆல்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இந்த கீவேர்ட்ஸில் எப்படி இன்சைட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன். உங்களுக்கு ChatGPT நிறைய பேத்துக்கு தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ChatGPTக்குள்ளே போய்க்கோங்க. ChatGPTல போயிட்டு இப்போ நம்ம யூடியூபோட டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் வந்து நம்மளோட அட்ராக்டிவாக வேணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இதுவும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. டைட்டில் இதுவும் வந்து உள்ளே இன்சைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து நான் ஒரு நேரம் உட்காந்து டைப் பண்ணி எழுதிச்சுக்கணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா வேணாம். அதுக்கு பதிலாக இன்னொரு நான் மெத்தடுன்னு சொல்கிறேன்.
வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதனால தான் நான் என்னென்ன மெத்தட்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெத்தட்ஸ் இந்த மாதிரி நான் கொடுக்குற அடிஷ்னலான டிப்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். டிப்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். இதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். AIPRM ஃபார் ChatGPTன்னு ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்டென்ஷனில் வந்து நான் லாகினும் பண்ணியிருப்பேன். இது ஜஸ்ட் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் தான். இல்லை நீங்கள் அதை பற்றி நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் நான் அதை பற்றி ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டு தரேன். ஸோ அந்த யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த இதெல்லாமே காட்டும். ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து கீவேர்ட் எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ChatGPTயும் இந்த கீவேர்ட் எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனும் போத் வந்து எந்த இமெயிலில் லாகின் பண்ணி போனால் சேம் இமெயிலில் ரெண்டுலேயும் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இங்கே இடத்துல வந்து டெம்ப்ளேட்ஸாக காட்டுது. ஸோ இதை பற்றி நீங்கள் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் சொல்லுங்கள். நான் அதை பற்றி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். சோஷியல் மீடியா கேட்டகரிஸ் சப் கேட்டகரி வந்து நம்மளது யூடியூப். ஸோ யூடியூப் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வேணும், நமக்கு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் வேணும். ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷு, அப்புறம் ஃப்ரெண்ட்லியான டோனு, அப்புறம் கன்வர்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துருப்பீங்களா கீவேர்ட்ஸ். ஸோ அதில் வந்து எது உங்களோட மெயினான கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து ஜஸ்ட் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நான் ரேண்டமாக எடுத்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு மெயினான கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ளீஸ் இக்னோர் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நம்ம எழுத வேண்டிய அந்த இதை வந்து அதுவே எழுதிருச்சு. நம்ம இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணி கொடுப்போம் இல்லையா அந்த ப்ரோம்ப்ட்டு. ஸோ அதுவே வந்து ப்ரோம்ப்ட் ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ என்னோடய இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஏன்னா நான் ஊட்டிலேருந்து பேசிட்டு இருக்கிறேன். ஊட்டியில் உங்களுக்கே தெரியும் இன்டர்நெட் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா நமக்கான டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் வந்து அழகாக கொடுத்துருச்சு. ஸோ இதை நீங்கள் படித்து கூட பார்த்துக்கலாம். எனக்கு வந்து இன்டர்நெட் ஸ்லோ ஆனதுனால இவ்வளோ நாள் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகாது, சீக்கிரமாக இதாயிரும். இல்லை உங்களுக்கு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பிடிக்கல அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் ரீஜென்ரேட் கொடுத்து கூட வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம யூடியூப்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் டைட்டிலும் நீங்கள் கொடுத்துருவீங்க. தம்ப்லைன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அழகாக ஒரு தம்ப்லைன் வந்து நல்லா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அந்த டைட்டில் டெக்ஸ்ட்டில் காட்டாமல் இமேஜஸில் வந்து காட்ட பாருங்கள். ஸோ அதனால் வந்து அவங்க பார்த்த உடனே வந்து இந்த வீடியோ இதை பற்றி அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் வந்து கிளிக் த்ரூ ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேலிஸ்ட்னு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிளேலிஸ்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எடுக்க போகிறீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிளேலிஸ்ட் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறப்ப வந்து அந்த பிளேலிஸ்ட் ரேங்க் ஆகிறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி சேவ் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட் ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆடியன்ஸில் நோன் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே கீழே வாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான இது அப்படின்னா டேக்ஸ். இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படிங்கிறதுக்கான இதுதான் டேக்ஸ். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன், இதை பற்றி யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்போ இதுதான் உங்களோட கீவேர்ட் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்குள்ளே போய்க்கோங்க. யூடியூப்குள்ளே போயிட்டு அந்த நான் சொன்னேன் இந்த விட்ஐக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப்பில் வந்து அழகாக வந்து இந்த சைடு கார்னரில் வந்து காட்டும். நான் காட்டுறேங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ இங்கே ரேங்க் ஆகிட்டு இருக்குது. 2 days தான் இருக்குது, 26 views போயிருக்கு. இதில் ரேங்க் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி வந்து இப்போது இவர் தான் வந்து நம்மளோட காம்படிட்டராக இருக்கும். ஏன்னா இவர் வந்து நமக்கு மேலே ரேங்க் ஆகிட்டு இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இதுமாதிரி வந்து ஈஸியாக இது பண்ணிட்டுருக்கேன். சொன்ன மாதிரி விட்ஐக்கு இங்கே பார்த்தீங்க தெரியும். இதில் சைடில் வந்து இந்த ரைட் ஃபார் இமெயில் சர்ச் டேர்ம்ஸ்க்கு வந்து எத்தனை பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க, என்னென்ன பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்குது, இது எல்லாமே இடத்துல உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட் அது லோட் ஆகி இடத்துல இந்த வீடியோவோட அந்த டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னு தெரியும் அந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆகிட்டு போயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு காட்டும். இந்த 7 days வந்து 289 வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வீடியோஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், வீடியோ டேக்ஸ்ன்னு இருக்கும். இவங்க என்னென்ன டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ இதை வந்து இந்த டேக்ஸ் எல்லாமே கூட நீங்கள் எடுத்து கூட உங்களோட எங்களோட டேஷ்போர்டில் இருக்கு இல்லையா இந்த டேக்ஸு, ஸோ அந்த டேக்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி டேக்ஸ் எடுக்கும்போது வந்து அந்த டேக்ஸ் வந்து உங்களோட வீடியோக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும்.
இந்த டேக்ஸ் தான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த யூடியூப் என்ன பண்ணும் அப்படின்னா, யூடியூப் பாட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வீடியோ எதோட ரிலேட்டடு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த கீவேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. எனக்கு இடத்துல வந்து எஸ்இஓ ஸ்கோர்ஸும் காட்டும். இந்த விடைக்கு நான் இது பண்ணி வைக்கிறதுனால இந்த எஸ்இஓ ஸ்கோர்ஸும் காட்டும். அது 50-50 வருதான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் 50 இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்படி வரல அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, டேக்ஸ் வந்து நீங்கள் 20 டேக்ஸ் ஆட் பண்ண சொல்லி கேட்கும். இந்த 500 கேரக்டர்ஸ்க்குள்ளே வந்து 20 டேக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைட்டிலில் வந்து ஒரு கீவேர்ட் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு கீவேர்ட் இருக்கணும். அந்த அந்த இது உங்கள் தம்ப்லைனில் வந்து நீங்கள் எதை பற்றி நீங்கள் தம்ப்லைன் சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் வீடியோ சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணியே வந்து சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கீவேர்டு இருக்கும் பாருங்கள். எக்ஸாம்பிள் திரும்பியும் காட்டுறேன். இந்த மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணியே சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தம்ப்லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சேவ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரேங்க் ஆகும். ஸோ சீக்கிரமாக இது ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட வீடியோஸ் வந்து இப்படி தான் ரேங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இது நிறைய பேர் வந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதுக்காக தான் வந்து இதை நான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அதர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னாலும் ஜஸ்ட் ஒரு லைக் ஆச்சு பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து இந்த இன்ஃபர்மேட்டிவ் வந்து நிறையா யூடியூபர்ஸ் வந்து வியூஸ் போட அதுன்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போய் இது பண்ணுறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வியூஸ் வரத்துக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் போட மாட்டாங்க. பட் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டேன். பட் நீங்களும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து யூடியூபர்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம வீடியோஸு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஓகே மக்களே, until the next video, take care. Bye. Strong.